பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சையது நிஜாமுதீன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சையது நிஜாமுதீன், விவரங்கள் என்ன? வணக்கம். ஜாக்டோ ஜியோ சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அரசியலியல் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ திருச்சியில் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அனைத்து தாழ்வான தலைநகர்களிலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ட்ரைக் மற்றும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஸ்ட்ரைக் குறித்து அந்தந்த மாவட்ட தலைநகர்களில் ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியலில் போராட்டம் ஈடுபடுவதாக அறிவித்தனர். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் அரசு ஊழியர்கள் இவ்வாறு ஸ்ட்ரைக் நடத்துவது சட்டவிரோதம் என்றும், எனவே இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அந்த அறிவிப்பை ஸ்ட்ரைக்கானது சட்டவிரோதம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவர்கள் கோரிக்கைகள் நியாயமாக இருந்தாலும் கூட அது அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பிரச்சனை. இதை தவிர்த்து சாலை மறியல் நடைபெறுவதால் பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் அனைவரும் பாதிக்கப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த சாலை முறையில் ஈடுபடுவதை காவல்துறையினர் மற்றும் திருமண மண்டபத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற வசதிகளை அளிக்க வேண்டும். இதனால் அரசுக்கு தேவையற்ற செலவு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்களின் நலன் கருதி இந்த சாலை முறையில் மற்றும் ஸ்ட்ரைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த தெரிவித்துள்ளார். இந்த வழக்கானது நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்த போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மறியல் மற்றும் போராட்டம் நடத்துவதும் சட்டவிரோதம் தடை செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் ஒரு நாள் அடையாள போராட்டம் தானே நம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர்கள் வளாகத்துக்குள்ளே ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தலாம் என்ன என எழுப்பினார். மேலும் இந்த மனு குறித்து அரசு இன்று மாலைக்குள் அரசிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்து இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளார். வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி சையது நிஜாமுதீன்.